வெல்கம் பேக் டு அவர் பிளாக் ரைடர் 1110. கைஸ், நம்ம வேலூர் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து வேலூருக்கு 25 கிலோமீட்டர். இதுக்கப்புறம் ரோடு நல்லா சூப்பராக இருக்கும். ஜாலியாக நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி போய் சுற்றின்னு காட்டுது, ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். நம்மளோட கூகுள் மேப் உள்ளே போய் அப்படி காட்டுது. நம்ம அப்படி போகணும், நம்ம வந்து பைபாஸ்லேயே போயிடலாம். ஏன்னா நமக்கு டைம் சேவ் பண்ணும், அது இல்லாமல் மைலேஜும் வரும். நீங்கள் அந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா, பஸ் ஸ்டாப் உள்ளே போனீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகும், மைலேஜ் அடி ஆகும், டைமும் கொஞ்சம் அடி வாங்கும். அதனால் நீங்கள் பால்மராமல் 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அப்படின்னா சுற்றினே போய்டுங்க. ஏன்னா உங்களுக்கு மைலேஜ் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். நீங்கள் கிலோமீட்டர் பார்த்து வண்டி ஓட்டாதீங்க. நான் அப்படி தான் வால்பாறையிலேருந்து வரப்போதும் கிலோமீட்டர் கம்மி கிலோமீட்டர் பார்த்தா அது ஊரெலாம் எடுத்துன்னு போய் நம்மளை சுற்ற விட்டுச்சு, டைம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக பைபாஸ்லேயே போகலாம். படப்படக்கும் கண்ணால ஏன மிரட்டி கொஞ்சம் மாத்திட்டேன், மனசுடிஞ்சு போகாத பிடிச்சி நானும் கரையில ஏன் சுகமே. இன்னும் நமக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 112 கிலோமீட்டர். கூகுள் மேப் எப்போ போய் நம்ம ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் டைம் என்ன காட்டுதுன்னா 8:32 மணிக்கு நம்ம ரீச் ஆகும்னு போட்டிருக்கு ஏலகிரிக்கு. அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம 85-80 தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். வெப்பூர் யாருன்னா மோட்டோ விளாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதோடு சரி, எந்த ஆப்பில் நான் வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வீடியோ யூஸ் பண்ணால் 7 days மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் பே பண்ண சொல்கிற மாதிரி இருக்குது. 1 yearக்கு 1000 rupees. எதனா ஃப்ரீயாக எதனா எடிட் பண்ணுற மாதிரி எதனா ஆப் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நம்மளோட ஹெல்மெட் பார்த்து பங்கமாக இருக்குதுல்ல, ஹெல்மெட்டு நம்மளையே பார்க்குறாங்க. வெல்கம் பேக் டு அவர் பிளாக் ரைடர் 1110. நம்ம ஏலகிரி ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கிட்ட தான் வந்துட்டோம். அதான் ஏலகிரி ஹில்ஸு. இப்போ அது மேலே தான் நம்ம வளைஞ்சி போக போகிறோம். ஏர் பென்ஸ் அவ்வளோவா இருக்காது, ஏர் பென்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது குட்டி மேலே ஏழைகளின் இளவரசி ஏலகிரின்னு சொல்லுவாங்க. இந்த மலையை ஊட்டின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், ஊட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் நமக்கு அதுதான் வரும். எவ்வளோ என்ட்ரன்ஸில் போகும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த வியூ தான் வந்து நம்ம யூடியூப்பில் எல்லோரும் பார்ப்பீங்க. அது இந்த இடம் தான் ஃபுல்லாக. இந்த மலை மேலே தான் எல்லாமே இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே இந்த மலை மேலே தான் இருக்குது. ஏலகிரி படகுலாம் 13 இயற்கை பூங்கா 13 மங்கலம் செக் போஸ்ட் என்ன இருக்குன்னு தெரியல.